வணக்கம். இப்போ நாம் திருப்பழனம் ஆபத் சுகேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்குறோம். இந்த காணொலியில் அத்திருக்கோவிலின் தரிசனத்தோடு சிறப்புகளையும் பற்றி காணலாம். தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம். இத்தலத்திற்கு அருகிலேயே சிறந்த சிவபக்தரான அப்புதியடிகள் பிறந்த தலமான திங்களூர் தலமும் அமைந்துள்ளது. ஈசனை மனதில் நினைந்து பிரதான கோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் பரந்த வெளியும் அதனை அடுத்து 2வது கோபுர வாயிலும் அமைந்துள்ளது. திருவையாறை சுற்றி அமைந்துள்ள சப்தஸ்தான தலங்கள் என்று போற்றப்படும் தேவார பாடல் பெற்ற 7 ஆலயங்களில் இத்தலமும் ஒன்று. பிரதான கோபுர வாயிலை அடுத்து மங்கள தீர்த்தம் என்று அழைக்கப்பட்ட திருக்குளம் தற்பொழுது பராமரிப்பின்றி குளம் இருந்த சுவடே தெரியாமல் மணல் பள்ளமாக காட்சியளிக்கின்றது. 2வது கோபுர வாயிலை கடந்து சென்றால் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். காத்தில் இசைக்குது சிவனின் மந்திரம், பக்தன் அழைத்தால் ஓடி வருவாய், பாசம் நிறைந்த பரமசிவாய. நந்தியம்பெருமானை வணங்கி தொடர்ந்து சென்றால் கருவறையில் நம்மையெல்லாம் ஆபத்திலிருந்து காத்து ரட்சிக்கும் ஈசன் ஆபத் சகேஸ்வரராக அருள்பாலிக்கும் தரிசனம் நாம் காணலாம். ஹர ஹர மகதேவா, ஹர ஹர சிவசங்கரா, அன்பின் வடிவாய் அருள் புரிவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய. ஈசனையும் ஈசன் சன்னதிக்கு முன் அமைந்துள்ள மண்டபத்தில் அருள்பாலிக்கும் அம்மனையும் வழிபட்டு கருவறையை சுற்றி அமைந்துள்ள பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தில் பல அழகிய சிற்பங்கள் காணப்படுகிறது. சிறந்த சிவபக்தரான மார்க்கண்டேயரை யமனிடமிருந்து ஈசன் காத்து ரட்சித்த வரலாறை நாம் அறிவோம். அதுபோல இத்தலத்திலும் அந்தண சிறுவன் ஒருவனை ஈசன் யமனிடமிருந்து காத்து அவனுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல வாழ்வினையும் அருளியதாக தலபுராணம் கூறுகிறது. அப்பர் பெருமான் இத்தலத்தின் சிறப்பினை பற்றி பாடும் பொழுது, திருப்பழனத்தில் அருள்பாலிக்கும் ஈசனை வணங்க ஒருவருடைய பல வினைகள் அகன்று வாழ்வில் நற்கதிகள் உண்டாகும் என்று குறிப்பிடுகிறார். சப்தஸ்தான தலங்கள் என்று போற்றப்படும் தேவார பாடல் பெற்ற இத்தலங்களில் சித்திரை மாதம் விசாக நட்சத்திரத்தில் ஏழூர் திருவிழா என்று சொல்லப்படும் பல்லக்கு திருவிழா நடைபெறுகிறது. அப்பொழுது இந்த 7 ஆலயங்களிலிருந்தும் ஈசன் அம்மையுடன் பல்லக்கில் எழுந்தருளி திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தை அடைந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த திருவிழா இத்தலத்தின் மிகப்பெரிய திருவிழாவாக அறியப்படுகிறது. கிராமத்தில் இயற்கையான சூழ்நிலையில் அமைந்துள்ள இத்திருக்கோவிலில் ஆங்காங்கே மயில்கள் உலா வருவதையும் காண முடிந்தது. காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் 50வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம் இது. இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்களின்படி 1ஆம் பராந்தக சோழன் காலந்தொட்டே பல்வேறு மன்னர்கள் இத்திருக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாகவும், குலோத்துங்க சோழன், ராஜராஜ சோழன் உட்பட பல சோழ மன்னர்கள் இத்தலத்தின் திருப்பணிக்கும் திருவிழா நடைபெறுவதற்கும் பூஜைகள் முறையாக நடைபெறுவதற்கும் பல நன்கொடைகளை அளித்துள்ளதாக அறியப்படுகிறது. இத்தலத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் நவக்கிரக தலங்களில்
சந்திரனுக்குரிய பரிகார தலமாக அறியப்படும் திங்களூர் திருத்தலமும் அமைந்துள்ளது. शिव शिव षण्मुखनाथ शिव शिव हर हर षण्मुखनाथ हर शिव शिव हर षण्मुखनाथ शिव हर हर शिव षण्मुखनाथ हर हर शिव शिव षण्मुखनाथ शिव शिव हर हर षण्मुखनाथ हर शिव शिव हर षण्मुखनाथ शिव हर हर शिव षण्मुखनाथ शरवण भव गुहवल्लीश सुब्रह्मण्य मां पाहि शक्त्यायुधधर देवेश श्री स्वामिनाथ मां पाहि हर हर शिव शिव षण्मुखनाथ शिव शिव हर हर षण्मुखनाथ हर शिव शिव हर षण्मुखनाथ शिव हर हर शिव षण्मुखनाथ हर हर शिव शिव षण्मुखनाथ शिव शिव हर हर षण्मुखनाथ हर शिव शिव हर षण्मुखनाथ शिव हर हर शिव षण्मुखनाथ कार्तिकेय मां पाहि स्कंद मुरुगा मां पाहि அப்பர் பெருமான், திருஞான சம்பந்தர் உட்பட பல்வேறு சிவனடியவர்களின் திருப்பாதம் பட்ட ஆலய தரிசனம் கண்ட மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.